முதலில் சேலம் மணிகண்டன் சார்கிட்ட கேட்கலாம். மணிகண்டன் சார் வணக்கம். இந்த இறுதிக்கட்ட பரப்புரை இப்போது ஒரு வார காலம் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கள நிலவரம் எப்படி இருக்குதா நீங்க எனக்கு ஃபீல் பண்றீங்க சார்? சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. முதல்ல ஒன்று சொல்லிட்டு கண்டன், இன்னைக்கு நல்லா நிறைஞ்ச அமாவாசைங்கிற இருள், ஸ்டாலின் ஆட்சிங்கிற இருள் இன்னையோட முடிய போகுது. பழனிசாமிங்கிற பௌர்ணமி பிறக்கிறதுக்கு, பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையறதுக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஆட்சி இப்ப நான் போட்டிருக்கிற கண்ணாடி மாதிரி இருக்குது. இன்னும் 15 நாள் இப்படி ஆக போகுது. இதுதான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்ற சமைச்சிங்க. அதாவது எந்த அர்த்தத்துல நீங்க 4 முனை போட்டின்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலங்க. முதல் இடத்துக்கு யார் அப்படிங்கிறதுக்கு 2 பேர் போட்டி போடுறாங்க. அது அதிமுகவும் திமுகவும். சரி. 3ஆம் இடத்துக்கு யார் அப்படிங்கிறதுக்கு 2 பேர் போட்டி போடுறாங்க. அதாவது சீமானும் ஜோசப் விஜயும் போட்டி போடுறாங்க அப்படின்னு களத்தை பிரிச்சு பாத்தீங்கன்னா தான் சரியா இருக்கும். அதே சமயத்துல ஜோசப் விஜயோட பலத்தை நான் ஒன்னும் குறைச்சு மதிப்பில்லை. அவருக்கு ஒரு நிச்சயமா 15% டு 17-18% வாக்குகளை அவர் பிரிக்கலாம். அவர் ஒரு நடிகர், பிரபல நடிகர், இன்னைக்கும் ஃபீல்டுல நம்பர் 1 ரஜினிக்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவர் வாக்கு பிரிப்பார். அவர் வாக்கு பிரிவினால் அதிக டேமேஜ், உள்குத்து வெளிக்குத்து மூஞ்செல்லாம் உடைச்சு விடுறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மைனாரிட்டிகளின் அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களோட காவலர்களா தங்களை காமிச்சுக்கிட்டு அகில இந்திய அளவில் வேஷம் போடுற காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்துல திமுகவும் தான். சோ பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆக போறாங்க. சோ அவரு வாங்க போற வாக்கு அப்படிங்கிறது மைனாரிட்டி ஓட்டுகள்ல அவர் சார்ந்த கிறிஸ்தவ சமுதாய ஓட்டுகளை அவர் நிச்சயமா பெரிய அளவுல விளக்க போறாரு. இஸ்லாமிய சகோதரிகளோட ஓட்டுகளையும் நிறைய அவர் வாங்க போறாரு. தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் ஓட்டையும், திருமாவளவன் கட்சியில இருக்கிற ஓட்டையும் அவர் வாங்க போறாரு. அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் மேல இல்லாத ஒண்ணு மோடி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டி அமைச்சு அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு பல கோடியை செலவு பண்ணி எதற்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு, குன்றிய அரசு, மோடிக்காரனா, அமித்ஷா தாடிக்காரனா, RN ரவிக்கு தான் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைச்சிட்டு இருக்காங்கல்ல. இந்த எதிர்ப்பு வாக்கையும் கன்சாலிடேட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா அவர் டேமேஜ் பண்ண போறாரு. இதனால லாபம் அடைய போகுது அதிமுக. அதனால போட்டி என்பது 1வது இடத்துக்கு அதிமுகவும் திமுகவும், 3வது இடத்துக்கு ஜோசப். இந்த தாவேகா ஓட்டுங்கிறது அதிமுக கொஞ்சம் கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா? தாவேகா வாங்கக்கூடிய அப்படி சொல்லல, நிச்சயமா ஏற்படுத்தும். நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அது எனக்கு பாத்தீங்கன்னா மேல்காயம், உள்குத்து வெளிக்குத்து, மூஞ்சி முகர முதுகு எல்லாம் டேமேஜ் ஆகுது திமுகவுன்னு சொல்ல வர. இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் போடுற மாதிரி ஒரு காயம் ஏற்படும் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்துல எனக்கு கண்ணு போல, கண்ணுல இருக்கிற ஒரு பிருவத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு அளவுல எனக்குதுன்னா எதிராளிக்கு 2 கண்ணு போகும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அவங்க தான் ஜோசப் விஜய் கண்டு அரள்றாங்க, மிரள்றாங்க, பயப்படுறாங்க. போற பக்கம் அவருக்கு பிரச்சாரத்துக்கு பாத்தீங்கன்னா அனுமதி மறுக்கிறது. அப்புறம் அனுமதி கொடுத்து அவருக்கு ஒரு நாள் வெளியே வருவார். அவருக்கு பாத்தீங்கன்னா அது வேற விஷயம். அவர் பரந்தூர் பங்களா, அந்த பங்கர்குழியில இருந்து வெளியே வந்தாருன்னா வர்றதுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, கேரவன் வேனு, சார்ட்டர்ட் பிளைட் வித் கேர்ள் ஃபிரெண்டு, அது தங்கறதுக்கு 7 ஸ்டார் ஹோட்டலு. ஒரு நாள் வெளியே வந்தாருன்னா 3 நாள் ஓய்வு எடுப்பாரு. அவரு அரசியல்வாதி, அவர் தூய சக்தியா, கூட லாட்டரிக்காரங்க எல்லாம் வச்சுக்கிட்டு, செங்கோட்டையின் மாதிரி ரொம்ப நேர்மையானவர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, தூய சக்தி நானு அப்படிங்கிறாரு. அவர் ஒரு நடிகர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் ஒண்ணு கேக்குறேன் சார், நம்ம அந்த கட்சியோட சேர்ந்த நண்பரும் வந்திருக்கிறார் சார். உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்த் வயசாயிடுச்சு, எங்க தலைக்கு வயசாயிடுச்சு. இன்னைக்கு நம்பர் 1 நடிகர் அப்படிங்கறத தாண்டி விஜய்க்காக ஒரு தமிழக வாக்காளர் எதற்கு சார் ஓட்டு போடணும்? ஒரு 5 வருஷமோ குறைந்தபட்சம், இல்ல 10 வருஷம் உங்களை பார்த்து அவருக்கு மக்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். திமுக அதிமுக இது ஒரு கன்வென்ஷனல் சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஒரே மாதிரியான அந்த பிரச்சாரம், திட்டங்கள், கொள்கைகள் இல்லாம இப்போ உள்ள ஒரு கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்க்கு விஜய் மாதிரி ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடலாம்ல. புதிய தலைமுறை, முதல் தலைமுறை வாக்காளர்கள் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. காலகாலமா விரும்பி கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு திரு கருப்பையா மூப்பனார் காலத்தில் தொடங்கி, டாக்டர் ராமதாஸ் தொடங்கி, வைகோபால் சாமி தொடங்கி, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு மரியாதைக்குரிய விஜயகாந்த் தொடங்கி ஒரு 3ஆம் சக்தியா தங்களை நிலைநிறுத்துறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணாங்க. அவர்கள் பெரிய அளவுல, விஜயகாந்த் தவிர மற்றவர்கள் பெரிய அளவுல வெற்றி பெற முடியல. ஒரு மாற்று சக்தின்னு சொல்றதுக்கு உங்களுடைய கொள்கை என்ன சார்? நான் கேட்கறது அதுதான். திமுகவுடைய காப்பி பேஸ்ட். திமுக ஒன்றிய அரசு, குன்றிய அரசுனா நானும் ஒன்றிய அரசு, குன்றிய அரசு. நீங்க திமுக காப்பி பேஸ்ட் பண்ணீங்க. அவர் திமுக தான் என்னோட முதல் எதிரி, டிவிகே வெட்ஸ் டிஎம்கே தான் களமே இருக்குன்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அவங்களோட காப்பி பேஸ்ட் சொல்றீங்க.
சார் அவரு களம் எனக்கும் அவங்களுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். உங்களுடைய கொள்கை என்ன? நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன் சார். நம்ம தமிழ் தேசிய அதிபர் இருக்கிறாரு சீமான், அவரு பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு தமிழ் தேசியம், இங்கிலீஷ் தேசியம், ஹிந்தி தேசியம், தெலுங்கு தேசியம், கன்னட தேசியம் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிறேன். அதையாவது ஏத்துக்கலாம், விட்டுருங்க. நாங்க திராவிட குஞ்சுகள் அந்த காலத்துல இருந்து நாங்க அப்படின்னு பிரிவினைய திராவிடங்கிற பேர்ல பேசிட்டு கட்சி நடத்துறதுக்கு திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது. தேச பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்காத தேசியத்தை உள்ளடக்கிய திராவிடம் பேசுற அதிமுக இருக்குது. இந்திய தேசியத்தை உள்ளடக்கியது அதிமுக. தேசியத்தை உள்ளடக்கியது அதிமுக. இப்போ 100% சந்தேகமே இல்ல. கட்சி ஆரம்பிக்கிறப்ப புரட்சி தலைவர் சொன்னார், காமராஜ் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொன்னார். புரட்சி தலைவரோ அதுக்கு பின்னாடி வந்த அம்மா அவர்களோ எந்த காலத்திலயும் தேசியத்திற்கு எதிரா இந்த கிழிச்சு போடுறது, கொளுத்துறது, நாங்க ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு இந்த மாதிரி எந்த காலத்திலயும் அதிமுக போனதுங்கிறது நல்லா உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ற. பிரிவினை பேசக்கூடிய திராவிடம் அப்படிங்கிற பேர்ல பேசக்கூடிய திமுக ஒருபோதும் அதிமுக அந்த மாதிரி கிடையாது. நான் கேக்குறேன் சார், அவங்களுக்கு ஒரு திராவிட கொள்கை, பிஜேபிக்கு இந்திய தேசியம், இவருக்கு தமிழ் தேசியம், இவருக்கு தமிழ் தேசியம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவருடைய கொள்கை என்ன சார் நான் கேக்குறேன். இவருடைய என்னங்கிறாரு, இது என்ன, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள். அது முதல் சொல்லிட்டாரு.